அன்பே எனதன்பே இனிய அருளாசிர் மாயை. இந்த மாயை என்பது என்ன, எத்தகையது தெரியுமா? அது பிரம்ம மகா சக்தியாகும். அதாவது பிரம்மத்திலிருந்து, ஆதியில் இந்த பிரம்மத்திலிருந்து அபின்ன ரதமாய் வெளிப்பட்ட மாபெரும் சக்தியே மாயை என்பது. இதற்கு உதாரணமாக கிளிஞ்சலில் வெள்ளி ஆகும். கடற்கரையில் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சூரிய வெளிச்சத்தில் வெள்ளி மின்னுவது போல் மின்னும். அருகில் சென்று பார்த்தால் அது கிளிஞ்சல். அந்த கிளிஞ்சலில் உள்ள ஒரு வகையான வெள்ளி போன்ற ஓர் பகுதி, வெண்மையான பகுதி. ஆனால் உண்மையில் அது வெள்ளி அல்ல, வெள்ளி போன்று தோற்றமளிப்பது. இரண்டாவது உதாரணம் கானல் நீர். வெயில் காலங்களில் நாம் பார்க்க பாலைவனத்திலும் சரி, இந்த ரோட்டோர பகுதிகளிலும் பாருங்கள், கானல் அது நீர் போல் தோன்றும். போக 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 அலையடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது பொய்மைதான், நீர் அல்ல. இது கானல் நீர் போன்றும். இரவில் ஒரு மரக்கட்டை, அதாவது அடிமர துண்டு, வேரோடு அடிமர பகுதி, தூரத்தில் இருந்து வருபவனுக்கு அந்த இருளில் யாரோ ஒரு திருடன் ஒளிந்திருப்பது போல் தோன்றும். ஆனால் பக்கத்தில் அருகாமையில் வந்து வெளிச்சத்தில் பார்த்தால் அது மரக்கட்டை. ஆகவேதான் கட்டையில் கள்வன் என்றும் உதாரணம் கூறுகிறார். அடுத்ததாக கயிற்றில் பாம்பு. ஒரு துண்டு வடக்கயிறு சுருண்டு கிடக்கிறது. வெளியூர் சென்று விட்டு இரவில் வந்தவன் இந்த கட்டையில் கள்வனை கண்டு பயந்து அலறி அடித்து ஒடியாரும் பொழுது அந்த கயிற்றில் பாம்பு போல் தோற்றமளிப்பதில் தடுமாறி தத்தளித்து விழுந்து அலறி அடித்து அடிபட்டு எழுந்து பார்க்கும் பொழுது அது வெறும் கயிறுதான். இது போன்றதுதான் அறியாமையால் விளையும் ஓர் நிலைப்பாடு. ஆனாலும் இது மாபெரும் சக்தி கொண்டதுதான் இந்த மாயை. தோற்றத்தில் இவை உண்மை போல் தோன்றும், இல்லாதது. ஆகவே மாயை என்பது இத்தகைய அற்புதம் கொண்ட மகா சக்தியின் வெளிப்பாடுதான் மாயை. இந்த மாயையிலிருந்து தோன்றியதுதான் இந்த கிளிஞ்சலில் வெள்ளி, கானல் நீர், கயிற்றில் பாம்பு, கட்டையில் கள்வன் போல் இந்த மாபெரும் சக்தியாகிய ஈஸ்வர காரண சரீர தன்மையில் இந்த முக்கடவுளர்கள் என்பதுதான் வேதாந்தங்களின் முடிவாக தத்துவ ஞானத்தின் விளக்கமாக உள்ளது. ஆகவே இதனை புரிந்து கொள்வதற்குத்தான் தியானம் அவசியமாகிறது. ஆகவேதான் வேதாந்த தத்துவங்களை கடந்து செல்வது என்பது இயலாத காரியம் என்று கூறப்படுகிறது. இது ஒரு ஞான சர்க்குருவின் வழிகாட்டுதலாலும் சற்சங்கத்தாலும் ஞான நூல் படித்தலாலும் விசாரணையாலும் தான் இந்த தத்துவவாதி கூட்டங்களை கடந்து தானான தன்மயத்தை உணர்ந்து தானே பிரம்மம் என்பதை அறிய வேண்டியதாக இருக்கிறது. இதற்குத்தான் இந்த யோகமும் ஞானமும். குருமார்களை கேட்டாலும் யோகிகளை கேட்டாலும் மாயை, அவ்வளவுதான், அதை விவரிக்க முடியாது. ஏனென்றால் மாயை எப்படி விவரிப்பது? மாயை தான் அனைத்துமாய் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அன்பே, மாயைதான் அனைத்துமாய் இருக்கிறது என்றால் இந்த அனைத்தும் மாயைதான் என்றால் நமக்கு இந்த தெளிவு வந்து விடுமா? மாயை என்பது என்ன என்றால் அது பிரம்மத்தில் இருந்து தோன்றியது என்றால் அது எத்தகைய வல்லமை கொண்டது, அது எப்படி இருக்கும், அதை இன்னும் ஏன் முழுமையாக தெளிவாக விளக்கவில்லை என்றால் இந்த மாயை பிரம்மத்தில் இருந்து வெளிப்பட்ட அருள் சக்தி. இந்த அருள் சக்தி தான் மாயை என்பது. நன்றாக கவனிங்கள். ஏதோ வெறும் ஆற்றல் மட்டும் அல்ல, அது அருள் நிறைந்த சக்தி சொரூபம். சொரூபம் என்றால் உடனே நாம் ரூபத்தை பார்க்க தோன்றிவிடும் நமக்குள். ரூபம் என்பது அல்ல, சொரூபம் என்பதும் அல்ல. ஆனால் அது ஆற்றல் வடிவானது. ஆற்றல் வடிவானது என்றாலும் நம்மால் அனுமானம் செய்ய முடியாது. ஆகவேதான் இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்று கூறினேன். இது பிரம்மத்தின் அருள் சக்தி. அது இருக்கட்டும். இது இந்த உடம்பில் அது எவ்வாறு இருக்கிறது என்றால் ஆத்மாவின் அருள் சக்தியாக, அது குண்டலினி சக்தியாக உமக்குள் நிறைந்தே உள்ளது. அதுதான் அருள் சக்தி. குண்டலினி என்பது
ஆத்மாவின் அருட்சக்தி. ஆகவேதான் தியானிகள் இந்த குண்டலினி தவத்தில் அற்புதமான ஒளிகளையும் நாதங்களையும் தசநாதங்களையும் பெற்று அற்புதமான காட்சிகளை கண்டு கழித்து பேரானந்த பிராப்தியுறுகிறார்கள். என்றால் இந்த குண்டலினி எனும் அருட்சக்தி நமக்குள் இருந்து விசிரிப்பித்த பிறகு இவையெல்லாம் தோன்றுகின்றன. ஆனால் இவை நிரந்தரமானவையா என்றால் இல்லவே இல்லை. மாயை தோன்றி நின்று மறைகின்ற இந்த காட்சிகள் யாவுமே சோபன நிலைகள் என்று கூறப்படுகிறது. சோபன நிலை என்றால் தோற்றத்துக்கு வந்து மறைந்து போகக்கூடிய ஒன்று. இது மாயை. மாயைக்கு இன்னொரு விளக்கம், அது அருட்சக்தி. அது தோன்றி நின்று மறைவது. ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே தோற்றத்துக்கு வந்து நிலைத்து நின்று மீண்டும் மறைந்து போகிறது. அது வீடு, வாசல், சொத்து, சுகம், மனிதர்கள், ஜீவர்கள் எல்லாமே இதில் அடங்குகிறது. ஏனென்றால் நிலையானது எதுவும் இல்லை. மலைகள் மடுவாகிறது, மடு மலையாகிறது. ஆறு வற்றி போகிறது, வற்றிய இடத்தில் மீண்டும் நீர் ஊற்று தோன்றுகிறது. கடலும் கூட ஊழிக்காலத்தில் காணாது அது அக்னியில் ஒடுங்கி விடுகிறது. ஆகவே இந்த கடலை விட பெரியது எது? மாயை. ஏனென்றால் ஆகாயத்தில் பாருங்கள், வெண்மேகங்கள் சூழ் மேகங்களாக மாறுவது எத்தகைய அற்புதம்! அந்த சூழ் மேகம்தான் மழை நீராக மீண்டும் பொழிகிறது. என்றால் மழை நீர் ஓடையாகி, அருவியாகி, நதியாகி, கடலை அடைந்து கடலாகி, மீண்டும் ஆவியாகி, மேகமாகி. பார்த்தீர்களா? இது ஒரு வட்டம், இது ஒரு சர்க்கிள். இதற்குள் தான் இதுவெல்லாம் நிகழ்கிறது. என்றால் இதுதான் அருட்சக்தியின் அற்புதம், மாயையின் மகத்துவம். ஆற்றல், உயிராற்றல் பற்றி நாம் இதுவரை பேசி வந்திருக்கிறோம். அதுவே மாயை என்பது. ஆகவே மாயை எனும் ஆற்றல் அது உயிரில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல், தன்மை, சக்தி. இப்பொழுது இந்த சக்தி மனிதனுக்கு மட்டுமா இருக்கிறது? இல்லையே. ஓரறிவு தாவர சங்கம பொருளில் இருந்து ஊர்வன, நடப்பன, நீந்துவன, பரப்பன, இப்படி 7 வகையான தோற்றங்களிலும் இந்த ஆற்றல் எனும் சக்தி தான் நிறைந்துள்ளது. அவைதான் செயலாக்கம் புரிகிறது. உதாரணமாக சூரிய வெப்பத்திலிருந்து இந்த மரம், செடி, கொடி எனும் தாவர ஜங்கம பொருள் அந்த உயிர் ஆற்றலை பெற்று ஒளியாக உணவு சத்துக்களாக மாற்றுகிறது, ஸ்டார்ச் பொருளாக மாற்றுகிறது. இப்போ இதில் மரம், செடி, கொடி மூன்றும் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறானவை, ஆனால் ஒட்டுமொத்த பெயர் அது தாவர ஜங்கம பொருள் என்று கூறப்பட்டாலும் கொடியில் காய்க்கும் உணவு வகையான காய்கள். இப்போ கொடியில் விளையும் சக்தி பொருளாகிய உணவு பொருளாகிய அந்த ஆற்றல் இப்போ பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய், அவரைக்காய், இவை போன்று பூசணிக்காய், இவை எல்லாம் இந்த கொடியில் இருந்து வரும் சக்தி ஆற்றல், உயிர் ஆற்றல். செடியிலிருந்து வருபவை நமக்கு தெரியும் அல்லவா? கத்திரிக்காய், வெண்டைக்காய், அடுத்ததாக கொத்தவரங்காய், இப்படி நிறைய சொல்லலாம். இந்த காய்கள் செடியிலிருந்து வருபவை. மரத்தில் இருந்து வருபவை காய்கள் இருக்கிறது. வாழைக்காய், பழக்காய், இப்படி நிறைய காய்கள் இருக்கிறது. இப்போ இவை எல்லாம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால், முதலில் சூரிய ஒளியும், அடுத்தது பஞ்சபூத, நன்றாக கவனிங்கள், முதலில் சூரிய வெப்பத்தை உள்வாங்கி இந்த பஞ்சபூத சக்திகளாகிய ஆகாயம், அதனுடைய வெளிப்பாடான காற்று, அதிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம், அதிலிருந்து வெளிப்பட்ட நீர் சக்தி, அதிலிருந்து வெளிப்பட்ட மண், இவற்றின் அந்த சூட்சுமா உயிர் ஆற்றலை பெற்று உயிர் சக்தியாக மாற்றி அது தானியங்களாக, பருப்பு வகைகளாக, கீரைகளாக, பழங்களாக உருவாக்கப்படுத்துகிறது. அதில் விதைகளை வைத்து அதனுடைய வம்சத்தை விருத்தி செய்வதற்காக வைக்கிறது. மனிதன் முதல் அனைத்து ஜீவன்களும் இவற்றை உண்டு அந்த சக்தியை பெற்று தனக்குள் உயிராற்றலை உண்டாக்கி, அந்த உயிராற்றலை பெருக்கி, அந்த உயிராற்றல் பிரகாசமாக்கி, அந்த பிரகாசம் மீண்டும் சூரியனை சென்று அடைகிறது. ஏனென்றால் சூரியனிலிருந்து பெறப்பட்ட அந்த பிரகாசம் உணவுப் பொருள்களாக, உயிர்களுக்கான ஊட்டச்சக்தியாக, ஆற்றலாக மாறி அது மீண்டும் சூரியனையே அடைகிறது. அப்போ சூரியன் என்பது என்ன? உயிரின் ஒட்டுமொத்த பிரகாசம். சூரியன் என்பது உயிரின் ஒட்டுமொத்த பிரகாசம். இந்த சூரியனில் இருந்து வெளிப்படும் அந்த பிரகாசம்தான் இந்த தாவர ஜங்கம பொருள்கள் உணவு பொருள்களை உண்டாக்கி நமக்கு தருகிறது. நாம் உண்டு
வாழ்ந்து இந்த பிரகாசத்தை மீண்டும் நம் முகத்தின் அழகின் வழியாக பிரகாசமாகி மாக்கி வெளியே ஏற்றி அது சூரியனை அடைகிறது. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு வட்டம், இப்படித்தான் நிகழ்கிறது. அப்படியானால் இது மாயை. இதன் பெயர் மாயை என கூறப்பட்டாலும் இந்த சக்தி வேறு விதமாக ரூபமாக வெளிப்படும் பொழுது அது இச்சா சக்தி, கிரியா சக்தி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாயை எனும் சக்தி அது உயிர் ஆற்றல். அது ஆதியான பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டது. பிரம்மத்திலிருந்து நாம் இதுவரை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வெளிப்பட்டதாக மட்டுமே கண்டறிந்தோம். ஆனால் இந்த மாயை எனும் மூல பிரகிருதி, இந்த மூல பிரகிருதி என்பது இந்த உயிர் ஆற்றலாக இருக்கிறது. இந்த உயிர் ஆற்றல் தான் மாயை. இதிலிருந்துதான் ஈஸ்வர காரண சரீரம் எனும் ரூபங்கள், சொரூபங்கள் தோன்றியது. அதை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். என் அன்பு நிறைய நன்றி செய்க. நலமே பெறுக.